ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 10 ப்ரோக்ராம் எப்போருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கான ப்ரொமோவை வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி என்னென்னலாம் நடக்க போகுது, யாரெல்லாம் உள்ளே வர போகிறாங்க, கண்டஸ்டண்டாக பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற லிஸ்ட்டும் நம்மக்கிட்ட வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட்டு லாஸ்ட் இயர் பிக் பாஸ் அதாவது சீசன் 9 பற்றி கொஞ்சம் பார்த்துடலாம். அதாவது பிக் பாஸ் அப்படின்னாலே 18+ கண்டென்ட்டு. ஐயோ, இதை வந்து ஃபேமிலியோட உட்காந்து பார்க்க முடியாது, இது என்னடா இப்படி பேசிட்டு இருக்காங்க, இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சேனல் மாத்துற மாதிரி தான் லாஸ்ட் இயர் பிக் பாஸ் சீசன் 9 வந்து இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த வருஷம் சீசன் 10க்கு வந்துட்டு கண்டிப்பாக எஃபர்ட் போடுவாங்க. நல்ல கண்டென்ட் வேணும், கண்டஸ்டன்ட் நல்லவங்களா இருக்கணும், கரெக்டாக நமக்கான தேவையான கண்டென்ட் மட்டும் வரணும், 18+ கண்டென்ட் அந்த லாஸ்ட் இயர் மாதிரி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே மெனக்கெடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா விஜய் சேதுபதி சார் ஹோஸ்ட் பண்ணுற 3வது சீசன் இது. ஏன்னா அவங்க வந்துட்டு ஒரு கான்ட்ராக்டில் சைன் பண்ணுறாங்க அப்படின்னா 3 சீசன்ஸ் தான் சைன் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து விஜய் சேதுபதி சாரோட லாஸ்ட் சீசன். இதுக்கப்புறம் அவர் கண்டினியூ பண்ணுவாரா இல்லை வேற யாரும் வரப்போகிறாங்களாங்கிறது தெரியாது. பட் இது அவரோட இந்த இப்போ இருக்கிற அக்ரிமெண்ட் படி இது லாஸ்ட் சீசன். ஸோ இதை வந்துட்டு நல்லா கொண்டு போகணும், அவர் முடிச்சு வர்றது ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு அவரை சொல்லணும், நல்லா பண்ணாருப்பா இந்த சீசன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறது அவருக்கும் தெரியும். ஸோ அந்த மாதிரி நம்ம வெளியே வரும்போது நல்ல பேரோட ஓகே இந்த கடைசியாக பண்ணிட்டு வந்த சீசன் நல்லா இருந்துச்சு சார் அப்படிங்கிற பேர் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக விஜய் சேதுபதி சாரும் சம்திங் ஏதாவது பண்ண ட்ரை பண்ணுவாரு. அதுக்கப்புறமா விஜய் டிவியும் இது வந்து 10வது வருஷம் அப்படிங்கறனால 10வது சீசன் அப்படிங்கறனால கண்டிப்பா நல்லா பெஸ்டா கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா லாஸ்ட் சீசன் ரொம்பவே மொக்கையாயிருச்சு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இது என்னடா கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. விஜய் பார்வெல்லாம் ஏன்டா உள்ள கொண்டு வந்தீங்க, அந்த மாதிரி தயவு செஞ்சு வெளியே அனுப்புங்கப்பா அந்த மாதிரி மட்டும் இல்லாம கொஞ்சம் நீட்டா நல்ல கண்டென்ட் வந்து ஃபேமிலியோட உட்காந்து பார்க்குற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் டிவி சைட்லேயும் ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா இந்த வாட்டி கிறிஸ்மஸ், நியூ இயர், பொங்கல் எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் ரேஞ்சில் பார்த்தோம் அப்படின்னா நிறையவே அவங்களுக்கு வந்து அதெல்லாமே கமிட் ஆக முடியாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த டைம்ல வந்துட்டு இவங்க பிக் பாஸை பார்த்தாங்க அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட்லாம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கான அந்த வருமானம் இருக்கு இல்லையா, அட்வர்டைஸ்மெண்ட்ல வர வருமானம் எல்லாம் இல்லாமையே அவங்க வந்து அதை எதிர்பார்க்காம இதை நம்ம சிறப்பாக கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போவே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக கிறிஸ்மஸ், நியூ இயர், பொங்கல் இந்த வருமானம்லாம் அடிபட்டு போகும். அதை பற்றியெல்லாம் அவங்க கவலைப்படாமல் நல்லா கொண்டு போகணும். இந்த வாட்டி வந்து நல்ல ஒரு எப்படி சொல்றது ஸ்ட்ராங்கான, அதாவது 10வது சீசன் அப்படிங்கிறனால இந்த சீசனை மறக்க முடியாதபடி, யாருமே மறக்க முடியாதபடி ஒரு நல்ல ஒரு இது இருக்கணும். அதுக்காகவே அவங்க வந்து நிறைய பேர் இன்டர்வியூ கூப்பிட்டு இவங்களாம் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட் லிஸ்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாம் யார் யாரு அப்படிங்கிற இதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதெல்லாம் ஓரளவிற்கு கன்ஃபார்ம் ஆனவங்க. பட் இன்னும் கன்ஃபார்ம்டா இவங்க தாங்கிறது ஒன்று ஒன்றா வரும். பட் இதுல இருந்து கண்டிப்பாக ஒரு 4 பேராவது கண்டிப்பாக வருவாங்க. இதுல ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவர் வந்து லாஸ்ட் இயரே நம்ம சொல்லியிருந்தோம், வேற யாரும் இல்லைங்க, புவியரசன். இவர் வந்தா இவர் டாஸ்க் எல்லாம் சூப்பரா பண்ணுவாரு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். லாஸ்ட் இயரே அதை தான் சொன்னோம், இவர் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பேசாம அவரை கூட போன சீசனுக்கே கூப்பிட்டு இருந்திருக்கலாம், கொஞ்சமாவது நல்லா இருந்திருக்கும். சரி பரவாயில்ல, போனது போகட்டும், இந்த சீசனுக்காவது அவர் கூப்பிடுங்க, அவர் டாஸ்க் எல்லாம் வந்து அடிச்சு பறக்க விடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராமர். ராமர் வந்துட்டு குக் வித் கோமாளில இப்போ குக் வித் கோமாளியே அவர் தான் தாங்கி பிடிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நிறைய கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காரு, காமெடி கண்டென்ட். அவர் வந்து வேற மாதிரி நல்லாவே பேசுறாரு அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஷோல வந்தா இதுக்கேற்ற மாதிரி அவர் பெர்ஃபார்ம் பண்ணுவார் இல்லையா. ஸோ ராமரும் வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. அவரும் வராரு அப்படிங்கிறதும் வந்திருக்கு நியூஸ். ஸோ அவர் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தோம்னா மகாநதி சீரியல்ல நடிச்ச லக்ஷ்மி பிரியா. இவங்களை வந்துட்டு முன்னாடியே ஆனா இவங்க வருவாங்களோ அப்படின்னு போன சீசன்ல பேசினதான். பட் அப்போ வந்துட்டு அவங்க மகாநதியில பயங்கர பிஸியா இருந்தாங்க. ஸோ இப்போ சீரியல் முடிஞ்சிருச்சு, அதனால அவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வாங்க லக்ஷ்மி பிரியா, நீங்களாம் வந்தாவது கொஞ்சமாவது இந்த சீசன் 10 வந்து நல்லபடியா கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேட்டுக்கிறோம். அடுத்தது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விஜே பிரியங்கா. எனது மறுபடியும் விஜேவா அப்படின்னு நீங்க பயப்படாதீங்க, அது விஜே பாரு இல்லைங்க, விஜே பிரியங்கா. இவங்களும் வந்துட்டு போன வருஷமே கண்டிப்பா வரணும், போன சீசனுக்கே இவங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா விஜே பாரும் செலக்ட் ஆனதுனால 2 விஜய்ஸ் வந்து அங்க சண்டை போட்டு ஏதாவது தேவையில்லாத இஷ்யூஸ் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்களை கட் பண்ணிட்டாங்க. பேசாம இவங்களை போன வருஷம் உள்ள விட்டு இருந்திருக்கலாம் அந்த பார்வை வந்ததுக்கு. சரி ஓகே, இந்த வாட்டி விஜே பிரியங்கா வர போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா யாருன்னு பார்த்தோம்னா சிவாங்கி வராங்க. சிவாங்கியும் கன்ஃபார்ம் லிஸ்ட்ல இருக்காங்க. ஸோ சிவாங்கி வர போறாங்க. இவங்க வந்து ஏற்கனவே குழந்தை மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பேசுவாங்க. இவங்க எப்படி பிக் பாஸ்ல வந்துட்டு சண்டைலாம் போடுவாங்களா, என்ன செய்ய போறாங்க தெரியல. இவங்களோட இன்னொரு வெர்ஷன் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு அஸ்வின். அஸ்வினா யாரு, குக் வித் கோமாளில இருந்தாரே அவரா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, அவரே தான். அவர் வந்து ஏற்கனவே அவர் நிறைய எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு படத்துல நடிச்சிட மாட்டாரா, ஒரு ஷோக்கு வரமாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கான ஃபேன் பேசிஸ் வந்து இன்னமும் கொஞ்சம் அப்படியே தான் இருக்கு. அவரு கொஞ்சம் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஷோல
ஏதோ ஒரு ப்ரோக்ராம்ல வந்து தலை காட்டினாரு அப்படின்னா மறுபடியும் தப்பிச்சு கொஞ்சம் மீண்டு எழுந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பிக் பாஸ் சீசன் 10ல அவரும் வரப்போறார் அப்படிங்கிற விஷயம் வந்திருக்கு. ஸோ இந்த சீசன் வந்துட்டு போன சீசன் மாதிரி மொக்கையா முடிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக விஜய் டிவி சைடும் சரி, விஜய் சேதுபதி சார் சைடும் சரி, கண்டஸ்டன்ட் சைடும் சரி, எல்லாருமே கொஞ்சம் மெனக்கெடுவாங்க. அன்வான்டான கண்டென்ட் இல்லாம டீசெண்டா ஃபேமிலியோட அடடா பிக் பாஸா அப்படின்னு உட்காந்து பார்க்குற மாதிரி கண்டென்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் மெனக்கெடுவாங்க அப்படின்னு நானும் யோசிக்கிறேன். இன்னும் இவங்க வந்தா நல்லா இருக்கும், இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணா நல்லா இருக்கும். இப்ப நீங்க சொன்ன லிஸ்ட்ல ஐயோ இவங்க வேண்டாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க யாரையாவது யோசிச்சு வச்சிருப்பீங்க இல்லையா? அவங்க யாரு, ஏன் வரலாம், ஏன் வரக்கூடாது அப்படின்லாம் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி பிக் பாஸ் சீசன் 10 பத்தின ஒவ்வொரு அப்டேட்ஸும் உடனுக்குடனே நம்மளோட சேனல்ல அப்லோட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.